வணக்கம். இன்னைக்கு நம்ம கீதா சமையலறையில பார்க்க போகிறது பழைய ஃபுட்டெல்லாம் ஓவன் இல்லாமல் குக்கர் இல்லாமல் எப்படி ரீஹீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கடாய் மட்டும் போதும், ஈஸியாக எந்த ஃபுட்டாக இருந்தாலும் ரீஹீட் பண்ணிடலாம். ஸோ நான் இன்னைக்கு பிரியாணியை ரீஹீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் முதல்ல 1.5 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா தண்ணி கொதிக்கிறப்போ அந்த சாதத்துக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் எதை ரீஹீட் பண்ண போகிறீங்களோ அதை ஒரு பவுலில் போட்டு நான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். நீங்கள் இதில் ரைஸ் வச்சுக்கலாம், இட்லி, வெரைட்டி ரைஸ், சப்பாத்தியோ இல்லை பரோட்டா எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பவுலுக்குள்ளே வச்சு ஸோ நம்ம ஊற்றி வச்சுருக்க தண்ணிக்குள்ளே வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பிரியாணியோட சிக்கன் 65யும் ரீஹீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது நீங்கள் தனியாக சிக்கன் 65 மட்டும் வச்சு கூட பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி பிரியாணியோடய வச்சு பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சிக்கன் 65 வச்சு பண்ணுறப்போ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் சாப்பிட்றப்போ. ஸோ இப்போ வச்சாச்சு. ஸோ அடுத்து பவுலுக்கு மட்டும் தனியாக ஒரு மூடி போட்டுங்க. ஏன் அப்படின்னா கொதிச்சு அந்த ஆவியிலேருந்து வர தண்ணி பிரியாணிக்குள்ளே விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை மட்டும் தனியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கடாய்க்குன்னு ஒரு மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மூடி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க, போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த டைமில் நிறையா தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணி பிரியாணிக்குள்ளேயோ இல்லை ரைஸ்க்குள்ளேயோ விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொலன்னு மாறலை ரைஸ், அதாவது பிரியாணி வச்சப்போ எப்படி இருந்ததோ, நம்ம குக் பண்ணி முடித்தோடனே சாப்பிட்றப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ஸோ அடுத்து நான் பார்த்தீங்கன்னா இதிலே சிக்கன் 65. ஸோ இது சிக்கன் 65 மட்டும் கிடையாது, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை எதுவாக இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீஹீட் பண்ணலாம். ஏன்னா நம்ம திரும்ப ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் காமிக்க போகிறது எப்படின்னா, ஸோ அதிகமான குவான்டிட்டி பிரியாணியோ ரைஸையோ எப்படி ரீஹீட் பண்ணணும். நான் ஒரு பெரிய ஒரு கடாய் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஸோ அதுக்கு மேலே ஒரு பெரிய மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிரியாணி உங்களுக்கு ரெடி. யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இல்லாதவங்க ஸோ குக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ரீஹீட் பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.